ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? இப்போ கரூருடைய உரையில வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் திமுக தரப்புல இருந்து வைக்கப்படுது. அப்ப இது என்ன கேவலத்தின் உச்சம்ங்கிறது எனக்கு தெரியல. ஒரு முதல்வர் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முதல்வர் லஞ்சம் வாங்கினால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இந்திய வரலாற்றிலே ஒரு முதல்வரை நீங்க காணுங்க. முதல்வரே சொல்லிட்டாரு, அப்ப அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கும். கண்டிப்பா இதுதான் அரசியல். இல்ல, மக்கள் ஈஸியா இப்ப கேள்வி கேட்க முடியும்ல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. இல்ல, இப்போ செந்தில் பாலாஜி உடனடியா சுட சுட ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜியை இந்த 5-6 நாளா காணோம், ஆளே காணோம். அதை தான் முதல்வர் சொல்றாரு. அப்ப நீங்க ஏன் ஓடி ஒளையணும்? கரூர் கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, செந்தில் பாலாஜியோட கோட்டையெல்லாம் ஓட்டை ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் பேசலாம். நான் என்ன கேட்கிறேன், ஓடி ஒளிந்தாரு முதல்வர்னா, ஓடி ஒளிந்த முதல்வருக்கு கரூர்ல எங்க திமுகவுக்கு 3வது இடம் கொடுத்தாங்க. எனக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டது, அது உங்களுக்கு தெரியும்ல. ஆமான அந்த மக்கள் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது எவிடன்ஸ் தானே. அப்ப எவிடன்ஸ் தானே. கண்டிப்பா. அப்ப இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் பாட்டு கரூர் போயிட்டு வந்திருப்பாரு, அவர் கரூர் செல்ல தடைன்னா அவர் எவிடன்ஸ் ஆகிட்டாரு. இதுதான் விஷயம். இப்படிதான் நம்ம பார்க்கணும். கொத்து போராட்டா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இப்போ போன இதுல ஸ்பீச்ல சொல்லிட்டேன், கொத்து போராட்டா விட்டுருங்க, அதை விட கொடுமையான வாதம்லாம் வச்சாரு. அப்ப திமுகவுக்கு உரைக்கலையா, உப்பு இல்லையா சோத்துல? கொளத்தூர்னு கொஞ்சம் ரொம்ப ஜர்க்கா வராங்க. அதாவது என்னன்னா இன்ஜினே ஆஃப் பண்ணிட்டாங்க, அதான் கதை. இப்ப இன்ஜின் எடுத்துட்டாங்கன்னா அந்த வண்டி எப்படி ஓடும்? பஞ்சர் ஆனா ஒட்டிக்கலாம். அவங்க சொல்லவா கிறிஸ்டி, நீங்க வீடியோ சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றிலே மேகதாது அணைக்கு தீர்வை இந்த 5 ஆண்டுகள்ல விஜய் கொண்டு வர 29 தேர்தலுக்குள்ள நடக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா. என்ன இன்னைக்கு கருப்பு? இல்ல, அப்படிலாம் இல்ல, ஜெனரலா தான் போட்டிருக்கீங்க. நீங்களும் கருப்பு போட்டிருக்கீங்க. நானும் ஜெனரலா தான். ஓகே, அப்போ இன்னைக்கு கரூர்ல வந்துட்டு சிஎம்மும் ஜெனரலா தான் போட்டிருப்பாருன்ற எடுத்துக்கலாமா? அப்படிதான். இன்னைக்கு ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? ஏன்னா கரூர் வந்து மறக்க முடியாத சம்பவம். விஜய் அவர்களுக்கும் சரி, அவருடைய தொண்டர்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, ஒரு மோசமான நாள் அப்படின்னே குறிப்பிடலாம். அரசியல்ல மிக முக்கியமா பேசப்பட்ட ஒரு சம்பவமா இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஸ்பீச்சை? இல்ல, கரூர் சம்பவம்ங்கிறது ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். அதுவும் தேர்தல் பரப்புரையின் போது இப்படிப்பட்ட ஒரு விபத்துங்கிறது எந்த அரசியல் கட்சியாலும் தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வு. அந்த எதற்காக அந்த கூட்டம் போச்சு, எந்த தலைவருக்காக போச்சோ அந்த தலைவரே பொறுத்து கொள்ள முடியாத நிகழ்வாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைய கூட்டத்தில் நான் எப்படி இதை முதல்வருடைய உரைகளை பார்க்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சேனலில் நான் சொல்லியிருந்த போது கரூருக்கு சென்றால் இதெல்லாம் பேசுவாருன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பேசியிருந்தாரு. ஓகே, திமுக அட்டாக்குங்கிறது பிரதானமானது. அது தாவேக்காவுக்கு ரத்தத்திலே ஊறின மாதிரி. இனிமேல் திமுக எதிர்ப்புங்கிறது தொடரும். அவர்கள் தாவேக்கா வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்கட்சி பலமா பலவீனமா அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கு எதிரி திமுக அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஏன் தேர்தல் பரப்புரைக்கு அப்புறமும் வென்ற பின்பு ஆட்சி அமைத்த பின்பும் இன்னும் திமுக தான் எதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பண்றாருங்கிறப்ப அவங்க தான் எதிரி. அடுத்து ஒரு கட்சியை வளர விருப்பப்படல, அது அதிமுகவா கூட எடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். அதிமுகவை மற்றும் சிலர் தான் சொல்றாரு, நாம் தமிழரை மற்றும் சிலர் தான் சொல்றாரு, பாஜகவையும் அப்படிதான் குறிப்பிடாரு. நம்ம இந்த கோணத்துல தான் இதை பார்த்து தீந்து போன சக்தின்றாரு. ஆமா, சக்தி தீந்து போன சக்தி முடிஞ்சு போச்சு, அது அவங்க தான் முடிஞ்சிருச்சு. இப்போ கரூருடைய உரையில வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் திமுக தரப்புல இருந்து வைக்கப்படுது. நம்ம சமூக வலைத்தளங்களை எடுத்தாலுமே சுத்தமா வேஸ்ட்டு, கேவலத்தின் உச்சம் இப்படிலாம் பதிவு செய்ய திமுகவுடைய ஆதரவாளர்கள் சிஎம் பேசினது. அப்ப இது என்ன கேவலத்தின் உச்சம்ங்கிறது எனக்கு தெரியல. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கு பேசுறாரு. கரூருக்கு ஏற்கனவே தேர்தல் பரப்புரை பேச முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த விபத்தின் மூலமாக. அங்க விபத்து நடக்கலன்னா அவர் அங்கேயே அதை பேசி முடிச்சிருப்பாரு, பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம அங்க அந்த சூழல்ல பரப்புரையின் மீது பரப்புரை அப்போ வந்து என்ன பேசணும்னு மனதளவுல ஒரு விஷயத்த வச்சிருப்பார்ல, அதை இங்க கொட்டி தீர்த்தாருங்கிறது தான் சொல்லணும். அடிஷ்னலா இப்ப இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பரப்புரை டைம்ல பேச நினைத்திருப்பார்ல. 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பேசின உடனே தான் இந்த விபத்து ஆரம்பிக்குது. அப்ப என்ன பேசியிருக்கணும், என்னென்ன பேச வேண்டும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும்ல, அதை இங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியோட சேர்த்து அதை பேசுறாரு. முதல்வர் ஆனதுக்கு பின்பு ஒரு முதல்வர் உரை எப்படி இருக்கணுமோ அப்படி பேசுறாரு. இந்த உரையில என்ன குறைகளை கண்டாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வைகோ என்றாலே அவர் பேச்சு திறமை, வைகோக்குன்னு சொல்லி ஒரு லெகசி இருக்கு. ஸ்டாலின் என்றால் ஒரு லெகசி இருக்கு, கலைஞர் என்றால் ஒரு லெகசி இருக்கு, ஜெயலலிதா என்றால் ஒரு லெகசி, எம்ஜிஆர் என்றால் ஒரு லெகசி இருக்கு, அண்ணா என்றாலே ஒரு லெகசி இருக்கு.
அப்போ தன்னுடைய லெகசி என்னங்கிறது முதல்வருக்கு தெரியும். முதல்வர் இப்படி பேசினால்தான் என்னுடைய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போய் சேருங்கிற கருத்துல சரியா இருக்காரு. நான் இப்படி பேசினா என் மக்களுக்கு புரியும். இல்ல போய் சேருது, ஆனா வந்து இவர் இப்படித்தான் பேசுவாரா எப்ப போனாலும் அதுதான் லெகசிங்கிற உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க மாவட்டம் தோறுமா ஜென்சி கிட் திமுக நடத்த வேண்டிய விஷயம் காரணம் என்ன, நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன? அப்ப ஜென்சி கிட்டுக்கு என்ன மாதிரியான உரைகள் தேவைப்படுது, என்ன மாதிரியான மாற்றம் தேவைப்படுது? இப்ப இது தேர்தல் பரப்புரையிலேருந்து முதல்வர் இதுவரைக்கும் ஒரே மாதிரி தானே பேசுறாரு, மாத்தி பேசலையே எங்கேயும். விஜய் அவர்கள் இங்க போய் இன்னைக்கு கரூர்ல போய் வேற விதமாக சுத்த தமிழ்ல அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சுடி அப்படின்லாம் பேச முடியும்? இல்ல அப்படிதான் பேசியிருக்காரா? அவரோட ஸ்டைல் அதுதாங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. திமுக அதான் எதிர்பார்க்குதா அப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இல்லையே. அது இருந்தா இந்த தேர்தலில் தாவேக தோல்வி அடைஞ்சிருக்குமே. இவங்க சொல்லக்கூடிய பெரியாருடைய கொள்கை, இவங்க சொல்லக்கூடிய அண்ணாவுடைய கொள்கை, சமூக நீதியெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த நேரம் தாவேக தோல்வி அடைஞ்சிருக்குமே. ஓகே, புரியுதா? அங்க மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். மக்கள் இதை தான் விரும்புறாங்க. இப்படிதான் எங்க தலைவர் பேசணுங்கிறத ரசிக்கிறாங்க. எங்க தலைவருடைய உரை இப்படிதான் இருக்கணும் அந்த தொண்டர்கள் ரசிக்கிறாங்க. அந்த தலைவர் அதுதான் பேசுவார், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்ன கருத்துக்கள்ல தான் நம்ம விமர்சனம் வைக்கணும். அவருடைய உடையோ அவருடைய நடையோ அவருடைய பேச்சாற்றலோ அதுல விமர்சிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ கிடையாதுங்கிற நான் சொல்ல வரேன். ஓகே, அவருடைய பேச்சுல நீங்க விமர்சனங்களை கேளுங்க, நாங்க பதில் அடி சொல்றோம். இதுதான் கருத்தா இருக்கணும். இப்ப திமுக வைக்கக்கூடிய விமர்சனங்கள், சினிமா பாணியில பேசுறாரு, என்ன பேசினாரு? ஒரு முதல்வர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முதல்வர் லஞ்சம் வாங்கினால் கொடுக்க மாட்டோன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இந்திய வரலாற்றிலே ஒரு முதல்வரை நீங்க காமிங்க. நீங்களும் இத்தனை ஆண்டு நெறியாளராக இருக்கீங்க. திமுக கடந்த 21 25 திமுக ஆட்சியில் இருந்தாங்க. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு உரையில இப்படி பேசியிருக்காரா? மதிப்பிற்குரிய துணை முதல்வர் அப்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா பேசியிருக்காங்களா? எனக்கு இந்த நீங்க உங்களுடைய விஷயம் எல்லாமே வந்து நமக்குள்ள வந்து அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் நான் சொல்ல வரேன். இப்ப இது மாற்றம் தானே. ஒரு முதல்வர் 1 கோடி பேர் லைவ்ல பாக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊடக செய்திகள் பெரிய சேனல்லே வந்து சேட்டலைட் மீடியாலே இவருடைய உரை தான் லைவ் போய்கிட்டு இருக்கு. எல்லா சேனல்லையும் ஓடிச்சு. ஏதாவது ஒரு சேனல் மாற்றி வேற செய்திகள் போடுறாங்க, கலைஞர் டிவி தவிர. ஓகேவா? அப்போ எல்லா சன் நியூஸ் முத கொண்டு லைவ் போடுறான். அப்போ லைவ் ஓடிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்யறாருன்னா அது அந்த தொண்டர்களை மட்டுமா போய் சேரும்? தொண்டர்களை கடந்து பொதுமக்களை கொண்டு போய் சேரும். பஸ்ல டிராவல் பண்றோமா வீடியோ பார்ப்பான், அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதையும் தாண்டி ஒருபடி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்வரே சொல்லிட்டாரு, அப்ப அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கும். கண்டிப்பா இதுதான் அரசியல். இல்ல மக்கள் ஈஸியா இப்ப கேள்வி கேட்க முடியும். அப்ப இதுதான் மாற்றம். அப்ப கரூர்ல முதல்வர் சொன்னாரு, இப்ப ஒருத்தர் நாளைக்கே லஞ்சம் கேட்கிறாரு, ஒருத்தர் வீடியோ எடுத்து நிப்பான் இளைஞர், அப்ப அந்த அதிகாரிக்கு பயம் இருக்கும். கண்டிப்பா. எப்படி சார் கேட்டீங்க நீங்க? முதல்வர் சொல்லியிருக்காரு சார் பாருங்க அப்படின்னு சொல்லி எவிடன்ஸோட அவன் நிரூபிக்கிறப்ப அந்த அதிகாரிக்கு ஒரு அச்சம் இருக்கும். அப்போ ஒரு பெரிய மாறுதல் இந்த அரசு இயந்திரத்துல நடக்கும். அதற்கான உரை தான் இது, அதற்கான மாற்றம் தான் இது. இதை எப்படி குறைன்னு சொல்லி திமுகவினர் பேசலாங்கிறனா? இல்ல, இப்போ செந்தில் பாலாஜி உடனடியா சுட சுட ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. அதுல வந்து நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஓடு 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 சொல்லி பாட்டெல்லாம் கூட முதல்வர் பாடியிருந்தாரு. ஓடுனது யாரு? நான் ஓடினா நீங்க ஓடுனீங்களா? கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே ஏன் அவளை பத்தட்டமா ஓடுனீங்கன்னு அந்த வீடியோவோட எடுத்து போட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறது? இப்போ செந்தில் பாலாஜி இந்த ட்வீட்டை போடுறதுக்கு அவர் அரசியல் ரீதியாக போறாரு. இப்போ செந்தில் பாலாஜியை இந்த 5-6 நாளாக காணோம், ஆளே காணோம். அதை தான் முதல்வர் சொல்றாரு. எதற்காக காணோம்? பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்குது. ஒரு யூடியூபர் மூலமா திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் கரூர்ல கைது செய்ய, ஒரு ஆள் கரூர், ஒரு ஆள் கோயம்புத்தூர். அந்த 2 நபர்கள் யார்? செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள், செந்தில் பாலாஜியுடைய சகோதரருக்கு நெருக்கமானவர்கள்னு திமுக இருக்கக்கூடிய கரூர் நிர்வாகிகளே சொல்றாங்களா இல்லையா? அப்ப நீங்க ஏன் ஓடி ஒளையணும்? இப்ப செந்தில் பாலாஜி ஏன் ஓடி ஒளியணும்? இதுதான் நம்ம கேட்கிறோம். இப்ப அவர் முதல்வர் விமர்சனம் வைக்கிறாரு, முதல்வருக்கு நீங்க ஒரு விமர்சனம் பதிலடி சொல்றீங்க, அதற்கும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப இந்த 6 நாளா ஓடி ஒளிஞ்சது யாரு? நீங்க உங்க மேல தப்பு இல்லை, தவறு இல்லை. அப்ப திமுகவே கூப்பிட்டு என்ன சொல்லணும்? எப்பா செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த மாதிரி உங்க மேல ஒரு குறை இருக்கு, இது ஒட்டுமொத்தமான செந்தில் பாலாஜிக்கான குறையா பார்க்க மாட்டாங்க, திமுகவுக்கான குறையா தான் பார்ப்பாங்க. திமுக ஆட்சியை கவிழ்க்க சதின்னு தானே டிவியில நியூஸ் ஓடுது. அப்ப ஒட்டுமொத்த திமுகவுக்கு தானே இது தவறுதான், அவதூறான பேரு. அப்ப திமுகவே கூப்பிட்டு அவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லியிருக்கணும். நீங்க அவரு திமுக தரப்பு வழக்கறிஞர் முன்ஜாமீனுக்காக அந்த வழக்கு வாதாடும் போது ஒரு குறிப்பிட்டு சில பாயிண்ட்களை முன்னெடுக்கிறாரு. அப்போ அடிப்படை ஆதாரமற்று எஃப்ஐஆரில் இவரோட அந்த டீட்டெயில்ஸை சேர்க்காம அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் மூலியமா தான் விசாரணைலாம் இவர் எடுத்துக்கிறார், இளங்கோ வழக்கறிஞர் இளங்கோ எடுத்துக்கிறாரு. அதில் அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க பாக்குறப்ப குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் அசோக்கும் அந்த யூடியூபரும் அசோக்கும் அந்த அக்யூஸ்டும் ஈரோட்டில் ஒரே இடத்தில் இருந்தனர். இது சொல்றது யாரு?
திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர். ஓகே. அப்ப 2 பேருக்கு அங்க என்ன வேலை ஈரோட்ல? புரியுதா உங்களுக்கு? நீங்க முன்ஜாமீன் கேக்குறீங்க, ரைட்டு. அப்ப இந்த 2 பேருக்கு என்ன வேலை அங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, முன்ஜாமீன் அடிப்படையில ஒரு நிபந்தனையான ஜாமீன் வழங்கப்படுது. அந்த ஜாமீனை மதிக்க தெரியுதா செந்தில் பாலாஜிக்கு? ஆஜராகணும்னு சொன்னாங்க. ஆஜரானாரா? செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை. செய்தி ஹெட்லைன் ட்விட் போடுறாரு, முன்ஜாமீன் மனுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ட்விட்டுக்கிலேயே நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறான். இல்ல, முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட சொல்றாங்க. கையெழுத்து போடுறது கூட என்ன இருக்கு? அதான் கேக்குறேன், என்ன இருக்கு? இன்னைக்கு திமுகவுடைய மேயர் முதல்வருடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. கரூர் மேயர் திமுக. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கரூர் திமுக மாறிடுச்சு இல்ல, மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களா தாவேக்கா. அப்ப இப்படிதான் பார்க்கணும். அப்ப செந்தில் பாலாஜியோட ஒட்டுமொத்த ட்வீட்டுங்கிறது ஒரு அரசியல் போலி பிம்பம். மக்கள் இன்றைக்கு எல்லாமே பாக்குறாங்க. திமுக மீது ஆட்சி கவிழ்க்க சதி நடந்தது, ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு, எல்லா சேனலுமே டிபேட் பண்ணாங்க. நீங்க அதற்கான விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை கொடுத்தோன்னா ஓடோடி வந்து பிரஸ் மீட்டை சந்திச்ச செந்தில் பாலாஜி இந்த குற்றச்சாட்டுக்கு எங்க போனாரு? அப்போ இந்த குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்கிற போதே உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருமணத்துல சொல்றாரு, பிளாக் டிக்கெட்ல வித்தவன்லாம் அமைச்சர் ஆயிட்டான், பிளாக் டிக்கெட் வித்தவன்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டான். அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? அப்ப நீங்க இதெல்லாம் பேசுறீங்கல்ல, உங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க பேரம் பேச முடியும்? அப்ப எம்எல்ஏ யாருன்னு தெரியாதவங்கள எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படுது பேரு. அப்ப செந்தில் பாலாஜிக்கு ஒரு விளக்கம் உதயநிதியே கொடுத்துருக்கணும்ல? கண்டிப்பா கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்கல? இப்ப இவ்வளவு கேள்விகள் வருது இல்ல, ஏன் நீங்க கொடுக்கல? அப்ப தெளிவுபடுத்துங்க. முன்ன மாதிரி அரசியல் மக்கள் கிடையாது. இப்போ மக்கள் ரொம்ப வீரியமா அரசியலை கவனிக்கிறாங்க. அதுவும் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பின்பு இன்னைக்கு சட்டமன்றமே 1 லட்சம் லைவ் போகுது. உங்களுடைய செய்திகளை இந்த பொதுமக்கள் பார்க்காம இருப்பாங்களா? நீங்க நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை பார்க்காம இருப்பாங்களா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு, நீங்க விளக்கம் கொடுத்துருக்கணும். நான் ஆஜராகிறேன், எல்லா விசாரணைக்கும் நான் ஒத்துழைப்பு அளிக்கிறேன். யாரை சொல்லியிருக்கணும்? முன்னாள் அமைச்சர் நீங்க அதற்கான முழு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, நீங்க சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லல? அதுதான் நம்ம கேட்கிறோம். இல்ல, வெளியே வந்து பேசிருக்கலாமே. கரூர் கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, செந்தில் பாலாஜியோட கோட்டையெல்லாம் ஓட்டை ஆயிடுச்சு இப்போ. ஏன் கேட்கிறேன்னா, இப்ப அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து பேசுனதை பார்த்துருப்பீங்க. அவர் இன்னைக்கு பேசுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்சியில இருந்து வெளியே வந்து அடுத்த நிமிஷம் இவ்வளோ பேச்சாடு. அதுலயும் சொல்லிட்டாரு ஓப்பனா, இது தளபதி கோட்டை தான் கரூர், நிரந்தர முதலமைச்சர். நிரந்தர முதலமைச்சர். இப்போ கரூருக்குங்கிறது, இப்ப கரூர்ல விஜயபாஸ்கருக்கும் மதியழகனுக்கும் வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 1000 தான், சொற்பம் தான், 1000 சில்லறது, அவ்வளவுதான் செஞ்சிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், ஓடி ஒளிந்தார் முதல்வர்னா, ஓடி ஒளிந்த முதல்வருக்கு கரூர்ல எங்க திமுகவுக்கு 3வது இடம் கொடுத்தாங்க? திமுகல ஜெயிச்சிருக்கணும். நீங்க நிப்பாட்டினீங்களே ஒரு வேட்பாளர், துணை வேட்பாளர் உங்க தம்பியை போட்டீங்கல்ல தேர்தல் பத்திரத்துல, யாரு? மாற்று வேட்பாளர் அசோக், அவரும் இப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி. அப்ப அவரை போட்டு உங்களால ஜெயிக்க முடியல. திமுக 3வது இடம் கரூர்ல. ஓடி ஒளிந்த முதல்வர் என்றால் 1000 ஓட்டு டிஃபரெண்டா தாவேகா தோத்து இருக்கு. திமுக வின் பண்ணிருக்கணும், அதிமுக ஏன் வெற்றி பெற்றுச்சு? அப்ப இதையும் நம்ம பேசணும்ல. அப்ப என்ன அருகதை இருக்கு கரூர்லங்கிற நான் கேட்கிறேன். அப்ப திமுகவை நிராகரித்து விட்டார்கள் கரூர் மக்கள். தாவேகா வின் பண்ணல, விட்டுருங்க. அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? கூட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அதுக்கும் நான் வரேன். அப்ப தாவேக்காவே 1000 ஓட்டுல மக்கள் நிராகரிச்சுட்டாங்க, 1000 ஓட்டுல அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த 2 கட்சிக்கும் வித்தியாசமா நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க? தோல்வியின் முகம் திமுகவோட முகம். எத்தனை வாக்கு செய்து? அப்ப இத்தனை 1000 மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க கரூர்ல. நம்ம சொந்தங்கள்ங்கிறாரு அவரு. அதுதான் சொல்றாரு, நிராகரிச்சிருக்காங்க திமுகவை. அப்புறம் எப்படி உங்களுக்கு மனசாட்சி வருது ட்விட்டு போடலாம்? எங்களுக்கு தெரியல. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதே போல கரூர் கூட்டத்துக்குள்ள நம்ம வருவோம். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வருவோம். என்ன பயம் ஆக்சுவலி இப்ப போறதுனால என்ன உங்களுக்கு கூட்டம் போடுறதா பேசும்போது என்ன சொல்லிடுறாரு அவரு? இடைத்தேர்தல் அப்படின்ட்டாரு. உங்களுக்கு புரியுதா? இப்ப இடைத்தேர்தல்னாலே அவங்களுக்கு ஒரு கதி கணங்கும். இடைத்தேர்தல் என்றாலே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு திமுகவுக்கு. எங்க நம்ம ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம விட்டோம்னா என்ன ஆகுது? இல்ல, 2 இருக்குல்ல, ஒண்ணு ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல, இன்னொன்னு ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டா அப்படின்னு. இது 2 சினாரியோ எப்படி பாக்குறீங்க? ஒரு தொகுதி கூட இதுவரைக்கும் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. அது விஜயகாந்த் அவர்களே ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து சட்டமன்றத்தில் பேசிக்கலாம், ஆளுங்கட்சி சிவந்தத்திலேயான் தோத்தீங்கலாம் கேட்டிருப்பாரு. அப்ப இது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு தொகுதி கூட ஜெயிச்சால் அப்படின்னா தாவேக்காவில் ஏதாவது ஒரு தவறு இருக்கு, மக்கள் புரிதல்ங்கிறது இன்னும் அதிகமாக தாவேக்கா எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப தாவேக்காவின் மீது மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அந்த தொகுதியில் ஏதாவது ஒன்று தென்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஏதாவது அந்த நிற்கக்கூடிய வேட்பாளர், அது நம்ம தேர்தலுக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக்கா இடைத்தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தலில் பெருமளவு வெற்றி அடையக்கூடிய சூழல் தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, அந்த பவர்ஃபுல் இருக்கு அவங்க கிட்ட சூழல் அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த கரூர்ல இந்த உரை நான் முடிச்சிடறேன். அப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு காவல்துறை மேல முதல்வர் அவர்கள். இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்ந்ததுலேருந்து இப்போ இன்றைக்கு முதல்வர் பேசினது, கரூர் செல்வதற்கு தடைன்னு நீங்கள் போட்ட மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இன்று முதல்வர் பேசுவது எப்படி இருக்குன்னா,
சிபிஐ கிட்ட அவர் ஒரு எவிடன்ஸ் சப்மிட் பண்றாருன்னு நான் பாக்குறேன். ஓகே. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, நடந்த விஷயங்களை தெளிவா சொல்றாரு. நாமக்கல்ல இருந்து நான் கரூருக்கு வந்தேன், நான் என்னை கரூர் உள்ளே கொண்டு வந்து விட்டதே போலீஸ் ஒரு நாடகம் ஆடியது தெரியாம போயிருச்சுங்கிறத மக்கள்கிட்ட சொல்றாரு. இது ஆக்சுவலி விசாரணை சொல்லியிருப்பாரு இல்லையா? சொல்லியிருப்பாரு. இப்போ இதை ஒரு எவிடன்ஸாகவும் ப்ரூஃப் ஆகப்படும். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மனுக்கு இவருக்கு செல்லக்கூடாதுன்னு ஒரு மனு போட்டாங்களா, அதை இவர் ஆதாயமாக்குறாருங்கிற நான். ஓகே. அரசியல் ஆக்கி அதை அவர் யூஸ் பண்றாருங்கிற. அப்ப இந்த யூஸ் பண்ணதுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே திமுகங்க. அதாவது அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது எல்லாமே திமுக தான். ஓகே. அதுதான் சொல்ல வரேன். அப்போ முதல்வர் அவர்கள் இன்னைக்கு யார் முன்னாடி பேசுறாரு? மக்கள் மன்றத்தில் பேசுறாரு. உளவுத்துறை இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, கரூர் மாவட்டத்தில் எஸ்பி இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் மன்றத்துல சப்மிட் பண்றாரு. எனக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டது, அது உங்களுக்கு தெரியும்ல, ஆமான மக்கள் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது எவிடன்ஸ் தானே? அப்ப எவிடன்ஸ் தானேப்பா. கண்டிப்பா. அப்ப இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் பாட்டு கரூர் போயிட்டு வந்திருப்பாரு, அவர் கரூர் செல்ல தடையினோன்னா அவர் எவிடன்ஸ் ஆகிட்டாரு. ஓகே. இதுதான் விஷயம். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப மக்கள் மன்றத்துல எனக்கு சிபிஐ கேட்கிறப்ப நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மக்கள் அதற்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. கூட காவல்துறை அதிகாரி இருக்காங்க, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இல்ல அப்ப சிபிஐ வழக்கு இருக்கும்போது அதை பத்தி பேசலாமா அப்படிங்கிறது ஒரு சிபிஐ வழக்குனா விசாரணை குறித்தும் நீதியை குறித்தும் மட்டும் தான் பேசக்கூடாது. நடந்த சம்பவங்களை சொல்வது தவறு இல்லை. ஓகே ஓகே. அதாவது அது விமர்சனம் பண்ணி எதுவும் சொல்லக்கூடாது. ஆமா, அவர் குறிப்பிட்டு இந்த காவல்துறை அதிகாரின்னு சொல்லல. ஆமா, காவல்துறை காவல்துறையும் அன்றைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறைன்னு சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை சொல்லல, அன்றைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறை தான் மென்ஷன் பண்றாரு. அவர்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். அப்ப அந்த காவல்துறை தான் குறிப்பிட்டு சொல்றாரு. அவர் இந்த அதிகாரி இந்த இதுதான் கிறிஸ்டி தான் காரணம், யாசர் தான் காரணம் சொல்லல. ஓகே ஓகே. அப்ப நீதியை குறித்தும் விசாரணை குறித்தும் அவர் எந்த இடத்துலயும் முரண்படல. அவர் சொன்னது எனக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னு தான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை மக்கள் நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குற. ஆமா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப அது எவிடன்ஸ் தான் பார்க்கப்படும். கண்டிப்பா. அப்ப இந்த கொத்து போரட்டா அப்படிங்கிற விஷயம், ஏன்னா இப்போ போன இதுல ஸ்பீச்ல கூட சொல்லிட்டேன், ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்லாங்கோட லெகசி இருக்கும். ஒரு தலைவன் தன்னுடைய பேச்சை இப்படிதான் வடிவமைக்கணும், இந்த பேச்சை தான் இந்த தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அந்த விதத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கொத்து புரட்டாங்கிற வாதத்தை திமுக இப்ப எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு புடவை கட்ட தெரியாது, கலைஞருக்கு சட்டமாட்ட தெரியாதுன்னு மேடைகள்ல பேசியிருக்காரு. இதே கரூர் மாவட்டத்தில் பேசியிருக்காரு. எங்க குளித்தலையில பேசினாரு, உடனே கல்லு வந்து விழுந்துச்சு நாஞ்சில் சம்பத் ஐயா மேல. அப்ப அந்த அப்பேற்பட்ட உங்க தலைவர்களை சித்தரித்த ஐயா நாஞ்சில் சம்பத்தை 2-3 ஆண்டுகள் நீங்க திமுக இணைத்து எல்லா மேடைகளையும் பேசினீங்களே, அப்போ இந்த கொள்கை கோட்பாடு முரண்படலையா? ஒரு கேள்வி. இப்ப இதே வைகோ அவர்கள் உங்கள் மீது, திமுகவின் மீது, ஸ்டாலின் மீது, ஐயா கலைஞர் மீது வைகோ அவர்கள் எவ்வளவு விமர்சனம் வைத்தார். மக்கள் நல கூட்டணி அமையும் போது வைகோ சொன்ன வாதம் என்ன? கொத்து புரட்டா விட்டுருங்க, அதை விட கொடுமையான வாதம்லாம் வச்சாரு. அப்ப திமுகவுக்கு உரைக்கலையா, உப்பு இல்லையா சோத்துல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வருது. அப்ப அதை நீங்க பேசியிருக்கணும். இல்ல குளத்தூர்னு கொஞ்சம் ரொம்ப ஜர்க்கா வராங்களா? அதாவது என்னன்னா இன்ஜினே ஆஃப் பண்ணிட்டாங்க, அதான் கதை. இப்ப இன்ஜின் எடுத்துட்டாங்கன்னா அந்த வண்டி எப்படி ஓடும்? பஞ்சர் ஆனா ஒட்டிக்கலாம், பிரேக் போச்சுன்னா மாத்திக்கலாம், ஹெட்லைட் உடைஞ்சா கூட. திமுக இது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும்ல, குளத்தூர்ல வந்துட்டு ஸ்டாலின் கேள்விப்பட்டது. திமுகல ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் சில பேர் திமுக வட்டாரத்திலே சொல்லிக்கிறாங்க. ஓகே, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனதளவுல பொறுத்துக்க முடியாதனால மனநல ஆலோசனை எல்லாம் கேட்கறாங்களா. டெய்லி யோகா பண்றது எப்படி, உடற்பயிற்சி பண்ண, எப்படி ரன்னிங்ல போலாமா, வாக்கிங். ஏன்னா டிவி திறந்தால மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என்று இதை திறக்கிறாரு, தமிழ்நாடு முதல்வர் இங்க செல்கிறாரு நியூஸ் வரப்ப அவங்களுக்கு பக்குன்னு இருக்கும். இல்ல இன்னொரு மென்ஷனும் பண்ணியிருந்தாரு முதல்வர் இன்னைக்கு, நீங்க எல்லாம் கனவுல வாழ்றீங்களா, அதுதான் ரியாலிட்டிக்கு வாங்க. அததான் இப்ப நான் சொல்றேன். ஓகே, அப்ப இன்னுமே பொறுத்துக்க முடியாத சூழல் இருக்கு. ஆக்சுவலி நீங்க நிறைய டைம் சொல்லிருக்கீங்க அந்த விஷயத்தை. நான் என்ன சொல்றேன், ஒரு கல்யாணம், ஒரு கிறிஸ்டிக்கு திருமணம், நீங்க ஒரு தலைவரை அழைக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு தலைவரை அழைப்பீங்க? வாழ்த்துறதுக்கு அழைப்போம். வாழ்த்து, உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. அவங்க வந்து நீங்க வந்து கண்ணீர் விட்டு கதறணும்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஒரு அந்த பொண்ணு டிவிக்கு வரணும், என்ன பண்றது? நீ நினைச்சு பாருங்க. இல்ல சொந்த பந்தம் வந்ததுல யாராவது டிவிக்கு காரனா என்ன பண்றது? பேசவே கூடாது. ஒண்ணு தோல்வியை ஒத்துக்கொள்வது தான் தலைவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த தோல்வியே எல்லா மேடைகள்லையும் போய் உங்களுக்கான அரசியல் பேசும் பொருளா மாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. இவ்வளவு தெரிந்த திமுக, இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த திமுக ஏன் இவ்வளவு மொக்க வாங்குறாங்கிறதா என்னுடைய குறையா இருக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன். அது மக்கள் முன்னாடி பேசும்போது, இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தர் லஞ்சம் கேட்கப்ப நீங்க மக்கள் போய் என்ன சொல்லுவான்? முதல்வரே சொல்லிட்டாரு என்ன லஞ்சம் கேட்கிறேன். கண்டிப்பா கேட்பானா? கேட்க மாட்டான். இன்னொரு விஷயம் படி போய் அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு, நான் வந்து மன்னராட்சி அந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க, நான் உங்க அண்ணனோட ஆட்சி நடக்குது, உங்க தம்பியோட ஆட்சின்னு சொல்லிட்டாரு.
அப்போ ஏன் நம்ம வீட்டு பொருளை நம்ம எப்படி பார்த்துக்குவோம்? கண்டிப்பா. அப்போ அந்த உணர்வுங்கிறது மக்களுக்கு வந்துருமா இல்லையா? லஞ்சம் கிடையாது, நீ யார் லஞ்சம் கேட்கறதுக்கு, வா நான் சிஎம் டவுனை கூட்டு போறேன் அப்படின்னு பேசுவாங்க மக்கள். அப்போ அந்த அதிகாரி பயப்படுவான். அந்த ஒரு அதிகாரியை மிரட்டுறப்பது ஒட்டுமொத்த அலுவலகமே மாறும். இப்போ லஞ்சங்கிறது உடனே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா முடியும். அப்போ ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிந்து அவர் சொன்னது போல ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வீரியமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்ல இப்ப எனக்கு மேகதாது அணையில இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அந்த மாநில முதல்வர் பேசுறாரு, நான் பேசலன்னு சொல்றீங்க, ஆனா எங்க வந்து அவங்க சொல்லவா கிறிஸ்டி, நீங்க வீடியோ சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றிலே மேகதாது அணைக்கு தீர்வை இந்த 5 ஆண்டுகள்ல விஜய் கொண்டு வர்றாரு. எப்படி 29 தேர்தலுக்குள்ள நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். அப்படியா? இன்றைக்கு காங்கிரஸுக்கு மத்தியில ஒரு ஆயுதம் தேவை. நான் எனக்காக நீங்க வாங்கன்னு காங்கிரஸ் கூப்பிடும். கர்நாடகாவில் நடக்கக்கூடியது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதே அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வரணுங்கிறது முதல்வரோட மனநிலை வந்துருச்சு. அவர் எல்லா மேடைகளிலும் விவசாயிகளை நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அதற்கு கேட்டார் போல இன்னைக்கு நெல் பாதிப்பு ஏற்பட்ட உடனே அமைச்சர் வினோத் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போறாரு, ஆய்வு செய்யறாரு, எல்லாமே நடக்குது, நடக்காமலாம் கிடையாது. அப்போ இதற்கு என்ன தீர்வுங்கிற ஒரு சில விஷயங்களை விவசாயிகளுடைய சங்கத்தினர் வந்து போயிட்டு ஓகே இது மேகதாது பக்கத்துல பாக்குறாங்க, அணை கட்டுற விஷயங்கள்லாம் வீடியோ எழுதுறாங்க, வீடியோக்கள் எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு, செய்திகள் எல்லாத்தையும் பாக்குறாரு. இல்ல நீ ஸ்பீச்ல எல்லாம் ஓகே தான், பட் வந்து அவர் சொன்னாரு இந்த பணமா ஜனமா அப்படின்னும் போது எனக்கு ஜனம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி திமுக சொல்ல முடியுமா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் அப்படின்னும் போது அவர் வந்து மக்கள் இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னும் போது லாஸ்ட் மீட்டிங்ல அப்படிதான் நான் என்ன கிட்டத்தட்ட நான் சிலுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் கவர்ச்சின்னு சொல்லும் போது, ஸோ அதை பயன்படுத்தலாமான்ற ஒரு இது இருக்கு. அப்போ அதெல்லாம் தவறு என்றால் மக்களே வந்து தோல்வியை கொடுத்துருக்கணும் தாவேக்காக. அப்போ மக்களே அது ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்றேன் நான். இப்போ திமுக இவ்வளோ அழுத்தம் கொடுக்குதுங்கிறது தாவேக்கா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருது, அதனால தான் இவ்வளோ வெற்றி அடையக்கூடிய சூழல் தாவேக்காவுக்கு இருக்கு. அதை எப்படி தடுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இன்றைய பேச்சுல திமுகவுக்கு தான் நெருடலா இருக்கும், புரியுதா உங்களுக்கு? மக்களுக்கு ஏதாவது நெருடலா இருக்கா? இந்நேரம் சென்னை கொந்தளிச்சிருக்கணும். மக்கள்லாம் ரோட்ல என்ன முதல்வர் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க, அப்படிலாம் இல்லை, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப திமுகவுக்கு தான் இன்னைக்கு கனிமொழி பேட்டி கொடுக்குறீங்களா, செந்தில் பாலாஜி ட்விட்டு போடுறாருல, இப்ப கீழே கமெண்ட்ஸ்லயே ஒரு கேள்விகளை, அந்த கேள்விகளை யார் பதில் சொல்லுவா? அது பொதுமக்கள் தானே கேட்க. அவர் ட்வீட் போட்டிருக்காரு, ஆனா நீ எங்கன்னு கொஞ்சம் வெளியே வாங்க பேசுறோம் கேட்பாங்களா? கேட்க நீங்க சரி, நான் என்ன சொல்றேன், கோர்ட்டோட உத்தரவாவது நீங்க நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க, காலையிலயும் மாலையும் கையெழுத்து பண்ணோம், அதையாவது உருப்படியா செஞ்சீங்களா? ஓகே, அதுதான் சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இன்று முதல்வர் ஆனதுக்கு பின்பு ஒரு காவல்துறையோட கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, இன்னைக்கு எப்படி நீங்க சைட்ல வந்து பேனர்லாம் இதில் அடிச்சிங்க? எவ்வளவு அவசரத்துக்கு வச்சிருந்தாங்க, ஒரு ஆள் வந்து ஏறி கூட குதிக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. நீங்க வச்சிருந்தாங்களா? இன்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்தது. அவ்வளவு பேர் முதல்வருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு இல்ல, மறுக்கல. அதையும் தாண்டி தானே இன்னைக்கு கூட்டம். கண்டிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு மீட்டிங்கே தள்ளி வச்சு, எவ்வளவோ கரூருக்கும் ரவுண்டானாவுக்கும் எங்கேயோ தள்ளி தான் இருக்கு, அங்கேயும் கூட்டம். அங்க முடிச்சுட்டு கரூர் சிட்டிக்குள்ள கலெக்டர் ஆபீஸ் போறாரு, அங்கேயுமே கூட்டம். அப்ப இந்த கூட்டம்லாம் யாரு? தன்னெழுச்சியாக விஜய் வந்துட்டாருங்கிற ஒரு கூட்டம் தானே வருது. அப்ப இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணீங்கல்ல, அப்ப இதே கண்ட்ரோல் அப்பையும் பண்ணியிருக்கலாம். அப்போ திமுகவுக்கு தோன்ற பிம்பம் என்ன தெரியுமா? யார் இந்த விஜய்? விஜய்க்கு ஏன் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு? விஜயை பார்க்க ஏன் இவ்வளவு கூட்டம் மக்கள் எண்ணத்தில் வந்துடக்கூடாது? ஓகே, இதுதான் முக்கிய காரணம். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அதான் அதோட உடைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த இன்னைக்கு 2000 காவல்துறை 3000 காவல்துறை, இதே காவல்துறை அன்றைக்கு போட்டிருந்தா தடுத்திருக்கலாமா இல்லையா? கண்டிப்பா தடுத்து. 10 மணிக்கே கூட வந்துட்டு போறாரு, தடுத்திருக்கலாமா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் சொன்னது போல நாமக்கல்ல பேசி முடிச்சோன்னே வரதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். சாதாரண நாளா இருந்தா 1 மணி நேரம் நாமக்கல் டு கரூர். இந்த சாதாரண நேரத்துக்கே நம்ம கணக்கு வைப்போம், 1 மணி நேரம். சார் நாமக்கல்ல இருந்து கிளம்பிட்டாரு, உளவுத்துறை சொல்லியிருக்கோம். யாருக்கு? கரூர் மாவட்ட எஸ்பிக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப எஸ்பி என்ன சொன்னோம்? இங்க கூட்டம் அதிகமா இருக்கு, மதியலகனை கூப்பிட்டு எங்க கூட்டம் அதிகமா இருக்கு, வரக்கூடாது, கேன்சல் பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க அப்படின்னு கரூர் எஸ்பி சொல்லி சிஎம்ஏ சொல்றாரு இன்னைக்கு. அதான் இப்ப நான் கேட்கறேன், காவல்துறை குறைபாடுகள் இருக்குன்னு தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்ப சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்ப இவ்வளவு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சா? இல்ல நான் மதியழகன்கிறவர் ஃப்ரெஷ்ஷானவருங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாவட்ட தலைவருங்க. அவருக்கு ஒரு கூட்டம் நடத்தப்போ சில நெருடல்கள் இருக்கும். நாமக்கல்ல இருந்து ஏன் வந்த, நாமக்கல்ல கட்டுக்கடங்காத கூட்டம் நகருவதற்கே ஆமை வேகம் ஆகுது. அப்போ அந்த ஸ்லோ வரும்போதே வந்து மதியழகனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம், வேணாங்க கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைய இந்த காவல்துறை இன்னைக்கு எப்படி கட்டுக்கோப்பாக இவ்வளவு விஷயங்கள், இன்னைக்கு உளவுத்துறை அதே உளவுத்துறை தானே இன்னைக்கு அதை இருக்க போகுது, அதே காவல்துறை எஸ்பி தானே இருக்க போறாரு, டிஎஸ்பி இருக்க போறாரு. அப்ப அவர் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாரு, அன்றைய தினம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறை தான் சொன்னாரு. எல்லா காவல்துறையும் ஒட்டுமொத்தமா அன்றைய தினம் தான் சொல்றாரு. அப்போ இங்க என்ன ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, விஜய்க்கு இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம்னா அது நம்ம அரசுக்கே கெடுதலா போயிடும்.
நம்ம அரசை குறைத்து மதிப்பிடுவார்கள்ங்கிறது ஒரு அரசியல் பார்வையா எல்லா கட்சிக்கும் இருக்கும். அந்த தவறை திமுக செய்திருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு. ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி கிருஷ்ணன்.